தாய் வீடு பிப்ரவரி 2026. அம்மா வீட்டில் சும்மாதான் இருக்கிறா. எழுதியவர் ராசகுமார் வினோதன். வாசிப்பவர் சுதேசந்தராஜா பிரசானி. அம்மா வீட்டில் சும்மாதான் இருக்கிறா என்ற கூற்று நமது சமூகத்தில் வேரூன்றிய தவறான புரிதலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒரு பணியின் மதிப்பு என்பது அதற்கு வழங்கப்படும் சம்பளம், சலுகைகள் மற்றும் ஒரு நிறுவனத்தின் அமைப்புக்குள் அது வகிக்கும் பதவி ஆகியவற்றை கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக ஊதியம் பெறாத, அலுவலக சூழலற்ற, வீடு சார்ந்த பணிகளை செய்யும் தாய்மார்களின் உழைப்பு வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறது. சம்பாதிக்கும் ஒரு நபர் மட்டுமே உழைப்பாளி என்ற குறுகிய வரையறைக்குள் குடும்பத்திற்காக இடைவிடாது உழைக்கும் ஒரு தாயின் அளப்பரிய பங்களிப்பு உழைப்பில்லை என்று முத்திரையிடப்படுகிறது. இந்த கண்ணோட்டம் நிதி ரீதியாக பரிமாற்றம் செய்யப்படாத அனைத்து வீட்டு பணிகளையும் குறைத்து மதிப்பிடுகிறது. காலை முதல் இரவு வரை குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைக்காகவும் ஒரு தாயினால் செய்யப்படும் வேலைகள் எண்ணற்றவை. இந்த உழைப்பை சும்மா இருப்பது என்று அலட்சியமாக அழைப்பது அவர்களின் உடல் மற்றும் மன ரீதியான பங்களிப்பை வெறும் அவமதிப்புக்கு உள்ளாக்குவது மட்டுமல்லாமல் உழைப்பின் அடிப்படை வரையறையை சிதைக்கிறது. ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்பவருக்கும் அலுவலகத்தில் நிர்வாக பணிகளை செய்பவருக்கும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு தாயோ அடுத்த தலைமுறையை உருவாக்கும் அடிப்படை பணியை செய்தும் அங்கீகாரமற்றவராக கருதப்படுகிறார். இந்த கண்ணோட்டம் மாறாதவரை வீட்டு பணிகள் தொடர்ந்தும் இரண்டாம் தர பணியாகவே கருதப்படும். ஒரு குடும்பம் சீராக இயங்குவதற்கும் உறுப்பினர்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வதற்கும் அடிப்படை அத்திவாரமாக திகழ்பவர் அம்மாதான். அவரது பணி ஒருபோதும் முடிவுக்கு வராத, ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க முடியாத ஒரு தொடர் சங்கிலி. ஒரு நிறுவனத்தின் விடுமுறை எடுத்தால் மாற்று ஏற்பாடுகள் இருக்கும். ஆனால் வீட்டில் ஒரு தாய்க்கு விடுமுறை கிடையாது. விடுமுறையோ அல்லது ஓய்வோ எடுத்தால் அன்றைய தினமே ஒட்டுமொத்த குடும்ப அமைப்பும் ஸ்தம்பித்து போய் அபாயம் உள்ளது. அவரது சேவை நிதி சார்ந்த ஆதாயத்திற்காக செய்யப்படுவதில்லை. மாறாக அது அன்பு, கடமை மற்றும் அர்ப்பணிப்பின் அடிப்படையில் அமைந்தது. தாயின் வேலை நேரம் என்பது உலகில் உள்ள எந்த ஒரு நிறுவன வேலையின் வரையறைக்குள்ளும் அடங்காது. அவருக்கு தினசரி வேலை நேரம் கிடையாது, பணி நிறைவு நேரம் கிடையாது, வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் நேரமும் கிடையாது. அவரது கடமைகள் அதிகாலையில் தொடங்குகின்றன. வீட்டில் உள்ள மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது சமையல் வேலைகளை தொடங்குவது, பாடசாலைக்கோ அல்லது அலுவலகத்திற்கோ செல்பவர்களை ஆயத்தமாக்குவது போன்றவை. இரவு அனைவரும் உறங்கிய பிறகும் அடுத்த நாளுக்கான திட்டமிடல்கள், துணிகளை மடித்தல் அல்லது நோய்வாய்ப்பட்ட குழந்தையை கவனித்தல் என பணி நிகழ்கிறது. ஒரு தாயின் பன்முகத் திறமை வேறெந்த துறையிலும் ஒப்பிட முடியாத அளவிற்கு சிக்கலானது. அவர் ஒரே நேரத்தில் சமையல்காரர், அன்றாட தேவைக்கான உணவு தயாரிப்பு, துப்புரவு பணியாளர், வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல், சலவை பணியாளர், உடைகளை சுத்தம் செய்தல், நிர்வாக உதவியாளர், வீட்டு கணக்குகளை நிர்வகித்தல் மற்றும் ஓட்டுநர், குழந்தைகளை பாடசாலைக்கு அழைத்து செல்லுதல் என பல பாத்திரங்களை ஏற்கிறார். ஒரு நிர்வாகி பல்வேறு துறைகளை நிர்வகிக்க பல ஊழியர்களை நம்பியிருப்பார். ஆனால் ஒரு தாய் இந்த கடினமான பணிகளை சம்பளம் மற்றும் உதவியாளர்கள் இல்லாமல் தனியாக சமாளிக்கிறார். ஒரு நிறுவனத்தில் ஏற்படும் அவசரகால சூழ்நிலையை சமாளிக்க தனி நிர்வாக குழு இருக்கு. ஆனால் ஒரு தாயோ குடும்பத்தில் எதிர்பாராத நோய்கள், விருந்தினர்களின் வருகை, நிதி பற்றாக்குறை அல்லது குடும்ப உறுப்பினர்களின் திடீர் மனநிலை மாற்றங்கள் போன்ற அனைத்து அவசரகால சூழ்நிலைகளிலும் உடனடி அவசரகால முகாமையாளராக செயற்பட வேண்டியுள்ளது. அவர் எந்தவிதமான முன் தயாரிப்புமின்றி தன்னுடைய தனிப்பட்ட சோர்வை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாக தன்னை தகவமைத்துக் கொண்டு சூழ்நிலையை கையாள்கிறார். இது தலைமை பண்பு மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களில் மிகச்சிறந்த வெளிப்பாடு ஆகும். அம்மாவின் உழைப்பு என்பது சமையல் மற்றும் துப்புரவு போன்ற உடல் உழைப்போடு நின்றுவிடுவதில்லை. அது மிக ஆழமான உளவியல் மற்றும் உணர்வு பூர்வமான உழைப்பை கொண்டது. அவர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் உணர்ச்சி ஓட்டங்களையும் கவனிக்கிறார்.
குடும்ப உறுப்பினர்களின் மன அழுத்தங்களை உள்வாங்கிக் கொள்வது, சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது நடுவராக செயற்பட்டு அவற்றை இணக்கமாக தீர்த்து வைப்பது, தோல்விகள் ஏற்படும் போது நம்பிக்கை ஊட்டுவது போன்ற பணிகள் ஒரு உளவியல் நிபுணர் அல்லது ஆலோசகர் செய்யும் சேவைக்கு ஒப்பானது. தாய்மார்கள் பெரும்பாலும் குடும்பத்தின் உணர்ச்சி வடிகளாக செயற்படுகிறார்கள். வெளி உலகில் மன அழுத்தத்தை சந்தித்து விட்டு வரும் கணவன் அல்லது பாடசாலையில் இருந்து சோர்வாக திரும்பும் குழந்தைகள் ஆகியோரின் மனநிலையை புரிந்து கொண்டு அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை உள்வாங்கிக் கொண்டு குடும்பத்தின் அமைதியை குலையாமல் காக்கிறார். இந்த தொடர்ச்சியான உணர்ச்சி சுமையை அவர் தனக்குள் சுமந்து கொண்டே வீட்டையோர் அன்பான பாதுகாப்பான புகலிடமாக வைத்திருக்கிறார். இந்த உளவியல் சேவைக்கு உலகில் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. தாயின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு அவர் கேட்கப்படாத தேவைகளை முன்கூட்டியே உணர்ந்து பூர்த்தி செய்யும் நுண்ணுணர்வு கொண்டவர். குழந்தைக்கு என்ன வேண்டும், கணவர் என்ன கவலையை இருக்கிறார், முதியோர் பராமரிப்புக்கு என்ன தேவை என்று ஒவ்வொருவரின் தேவைகளையும் அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னரே அறிந்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறார். இந்த தனிப்பட்ட கவனம் மிக்க கவனிப்பு தான் குடும்ப உறுப்பினர்கள் வெளியில் சென்று மன அழுத்தமின்றி தங்கள் பணிகளை செய்ய அடிப்படையாக அமைகிறது. ஒரு தாயின் பணியை நாம் பணத்தின் மதிப்பில் கணக்கிட்டால் அது ஆச்சரியமூட்டும் ஒரு பெரிய தொகையாக இருக்கு. ஒரு முழு நேர செவிலியர், சமையல்காரர், இல்ல பணியாளர், குழந்தை பராமரிப்பாளர், போக்குவரத்து சேவை வழங்குனர், நிதி ஆலோசகர் மற்றும் தனிப்பட்ட உதவியாளர் என பலரின் மொத்த சம்பளத்தை ஒரு தாய் தனியாக சேமிக்கிறார். பொருளாதார நிபுணர்கள் இந்த ஊதியமில்லா உழைப்பின் மதிப்பை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று வாதிடுகிறார்கள். ஏனெனில் இதுவே நாட்டின் உற்பத்தி திறனுக்கு பின்னால் உள்ள மறைக்கப்பட்ட சக்தி. குடும்பம் சீராகவும் ஆரோக்கியமாகவும் இயங்கினால்தான் மற்ற உழைக்கும் உறுப்பினர்கள் நிம்மதியாகவும் கவனச்சிதறல் இல்லாமலும் வெளியில் சென்று தங்கள் தொழிலை செய்ய முடியும். ஒரு தாயின் பணி என்பது நிறுவனங்களின் ஊழியர்கள் அதிக உற்பத்தி திறனுடன் செயற்பட உதவும் ஒரு பின்புல சேவையாகும். எனவே ஒரு தாயின் பணியை சும்மா என்று சொல்வது நாட்டின் பொருளாதார சக்கரம் சுழல அவர் அளிக்கும் மிகவும் முக்கியமான பங்களிப்பை வேண்டுமென்றே மறுப்பதாகும். அவரது உழைப்பு இல்லை என்றால் உலகில் அனைத்து அலுவலகங்களும் தொழிற்சாலைகளும் ஸ்தம்பித்து போகும். வரலாற்று ரீதியாகவே பெண்கள் மற்றும் தாய்மார்களின் உழைப்பு உற்பத்தி அல்லாத செயற்பாடு என்று முத்திரையிடப்பட்டது. இந்த சமூக பிழையை திருத்த வேண்டியது அவசியம். வீட்டில் உள்ள வேலைகளை கண்ணுக்கு தெரியாத வேலையாகவும் இலகுவான வேலையாகவும் கருதும் போக்கை கைவிட வேண்டும். அவர்களின் பணியை அங்கீகரிப்பது ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு மரியாதை அளிப்பது மட்டுமல்ல, அது ஒரு சமுதாயம் தனது அடிப்படை மதிப்புகளை மீட்டெடுப்பதன் அறிகுறியாகும். அம்மா வீட்டில் சும்மாதான் இருக்கிறா என்ற எண்ணத்தை குடும்பத்திலும் சமூகத்திலும் இருந்து முழுமையாக களைவது காலத்தின் கட்டாயம். ஒரு தாய் குடும்பத்திற்காக செய்யும் பணி எந்த நிறுவனத்திலும் பணம் கொடுத்து வாங்க முடியாத அன்பின் வெளிப்பாடு, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தின் கலவையாகும். இந்த கண்ணோட்ட மாற்றம் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களிடமிருந்து தொடங்க வேண்டும். தாயின் வேலையை மற்ற வீட்டு வேலைகளைப் போலவே சமமாக பிரித்து கொள்வது அவரது சுமையை குறைக்கும். ஒரு தாய்க்கு நாம் அளிக்கும் உண்மையான ஊதியம் பணம் அல்ல, அது மரியாதை மற்றும் அங்கீகாரம். அவர் செய்யும் சிறு சிறு பணிகளையும் மதிப்பது, அவருடைய தனிப்பட்ட நிலையில் அக்கறை கொள்வது, அவ்வப்போது அவருக்கு முழுமையான ஓய்வு கிடைப்பதை உறுதி செய்வது போன்றவை மிக முக்கியம். நன்றி, உனது உழைப்பை நான் மதிக்கிறேன் போன்ற சிறிய வார்த்தைகள் கூட அவரது தொடர்ச்சியான உழைப்புக்கு கிடைக்கும் பெரிய அங்கீகாரம் ஆகும். ஒரு வீட்டையும் அதன் வழியே ஆரோக்கியமான அறிவுள்ள பண்புள்ள அடுத்த தலைமுறையையும் கட்டி எழுப்பும் அம்மா சும்மா இருப்பவர் அல்ல. அவர் உலகின் மிக முக்கியமான மிகவும் மதிப்புமிக்க உழைப்பாளி ஆவார். அவரது பணி உலகில் மிகவும் சிக்கலான நிர்வாக பணிகளை விட சவாலானது, மிகவும் கடினமான உடல் உழைப்பை காட்டிலும் உன்னதமானது. எனவே ஒவ்வொரு தாயின் பணியும் மதிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். அவர்களின் உழைப்பை புறக்கணிக்கும் சமூகம் அதன் அடித்தளத்தையே பலவீனப்படுத்துகிறது என்பதில் ஐயமில்லை. நன்றி.